ஸோ மேம் உங்களை பற்றி சொல்லுங்க. சுகந்தி, பாரிஸ்ல இருந்து வரோம். ஓகே. மெடிக்கல் ஷாப் வச்சிருக்கோம். ஓ சூப்பர். ஆஹா. மெடிக்கல் ஷாப்னா வந்து நீங்க பிஃபார்ம் பண்ணிட்டு வச்சிருக்கீங்க? எங்கள் ஹஸ்பண்ட் பிஃபார்ம். நாங்கள் 2 பேரும் 25 இயர்ஸாக பண்ணுறோம். அப்பா ஓகே. ஸோ மெடிக்கல் ஷாப் அப்படின்னா எனக்கு ஞாபகம் வருது என்ன அப்படின்னா, எத்தனை பேர் டாக்டர் கிட்ட நம்ம போகிறோம்னு தெரியல. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஃப்ரெண்ட்லியாக டாக்டர்ஸாக இவங்க இருக்காங்க. ஏன்னா சில பேர் வெரி லிட்டில் டைனி போர்ஷன் வந்து சம்டைம்ஸ் தப்பான மெடிசன்லாம் கொடுத்துருவாங்க. பட் நீங்கள் 25 இயர்ஸுங்கும் போது யூ ஓன் இட். அந்த ஏரியாவே நீங்கள் வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருப்பீங்க. கிரேட் ஜாப். ஓகே. ஸோ இன்னைக்கு இந்த மஷ்ரூம் க்ரீமி சூப் இல்லையா, அதுக்கு என்னென்ன தேவைன்றதை பார்த்துட்டு அப்படியே நம்ம வந்து அடுத்த விஷயங்களை பேசுவோம், குக் பண்ணுவோம், எல்லாம் பண்ணிடலாம். ஓகே. மஷ்ரூம், வெண்ணெய், ஃப்ரெஷ் க்ரீம், பால், உப்பு, பூண்டு, மிளகுத்தூள். மேம் தேவையான பொருட்கள் பார்த்தாச்சு. இப்போ மற்றதெல்லாம் எதுவும் நம்ம குக் பண்ணல. பட் பாலை ஏடு கட்டியிருக்கும் போது தெரியுது காய்ச்சி வச்சிருக்கோம் இல்லையா, காய்ச்சின பால். ஓகே ஃபைன். ஸோ இதில் க்ரீமி சூப் அப்படிங்கும்போது மில்க்கையுமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் க்ரீம் இருக்கிற மில்காக நம்ம வாங்கணும். ஏன்னா இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா வேறு வேறு கலரில் மில்க் வர ஆரம்பிச்சிருச்சு. எப்படி வந்து நமக்கு மணி வேறு வேறு கலரில் இருந்துச்சு இல்லையா, அந்த மாதிரி பாலும் எல்லா கலர்லேயும் இருக்குது. வயலட்டு, பிங்க்கு, ஆரேஞ்ச் இப்படி. ஸோ பார்த்து வாங்கிக்கோங்க. ஓகே ஓகே மேம். ஸோ இப்போ மஷ்ரூமை நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். அடுத்து என்ன, எப்படி ஆரம்பிக்க போகிறோம்? ஃபஸ்ட்டு பேன் வச்சிடலாம். பேன் வச்சிடலாமா? கரண்டி தரேன். ஸோ இப்போ ஹீட் ஆயிடுச்சு மேம். அடுத்த இன்க்ரீடியன்ட் எடுத்து ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணுறதுக்கா இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பட்டர் போட்டுருவோம். ஓகே. பட்டர் கட் பண்ணுறது கஷ்டமாக இருந்தால் ஸ்பூன் கூட இல்லை நைஃப் கூட தரேன் மேம். நைஃப் ஓகேவா? ஒரு 2.5. ஓகே ஓகே. கொஞ்சம் சிம் பண்ணட்டுமா? ஏன்னா வெண்ணெயை வந்து ஹை ஃப்ளேமில் நம்ம பண்ணக்கூடாது, அதனால மீடியம் இல்லை சிம். கார்லிக் போட்டுக்கலாம். இது கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகும். ஓகே. கொஞ்சம் மீடியமில் வைக்கிறேன். ஸோ சூப்பு அப்படிங்கிறது என்னன்னா, முக்கியமாக நம்ம எல்லாத்தோட எசன்ஸ் இறங்குற அளவுக்கு குக் பண்ணிட்டு, சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வடிகட்டுவாங்க, சில பேர் வந்து அரைச்சி கொஞ்சம் திக்காக எடுப்பாங்க. நம்ம என்ன பண்ண போகிறோம்? நம்ம அரைக்க தான் அரைச்சி அது திக்காக. ஓகே. மஷ்ரூம் போட்டுக்கலாம். மஷ்ரூம் சூப் அப்படிங்கிறதுனால மஷ்ரூம் மட்டுமே முக்கியமாக இருக்கணும். ஸோ அதுதான் நம்ம முதன்மையாக அதிகமாக எடுத்துக்கணும். ஓகே. கொஞ்சம் நல்லா குக் ஆகணுமா? ஓகே. அப்போ ஹை பண்ணுறேன் மேம். ஓகே. ஸோ மஷ்ரூமாக நம்ம இந்த கிச்சனில் பார்த்தீங்கன்னா நிறைய விதமாக குக் பண்ணியிருக்கோம். ஏன்னா மஷ்ரூமில் பண்ணாத ரெசிபியே இல்லைன்னு சொல்லலாம். எல்லா ரெசிபியும் கவர் பண்ணியிருக்கோம். அண்ட் மஷ்ரூம் வந்து எனக்கு ஃபேவரட். அண்ட் கூடவே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு ஏன் ஃபேவரட்டாக இருக்கும் அப்படின்னா மஷ்ரூமில் நிறைய நன்மைகள் இருக்குது. அண்ட் கூடவே பார்த்தீங்கன்னா நான்வெஜ் ரெசிபியில் நான்வெஜ் எந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குமோ அப்படி வெஜ்ஜில் மஷ்ரூமை தாராளமாக சொல்லலாம். ஈக்குவல் டு நான்வெஜ் ஒரு மீட் சாப்பிட்ற ஃபீல் இருக்கும். இப்போ வரைக்கும் வெண்ணெயோட அந்த பச்சை வாசனை தான் வருது. ஸோ வெண்ணெய் பச்சை வாசனை போய் அதுக்கப்புறம் இதெல்லாம் குக் ஆகிறதுக்கு நம்ம விடணும். க்ரீம் எல்லாம் போட்டு நம்ம ஹீட் பண்ணோம்னா மேம், ஃப்ரெஷ் க்ரீம் போட்டு ஹீட் பண்ணலாமா? இல்லை, க்ரீம் இதில் போடல. அரைக்கும் போது அதில் கொஞ்சமாக க்ரீம் போட்டு அரைச்சிடுவோம். ஓகே, அதானே பார்த்தேன். இதெல்லாம் கிடையாது. ஃபைன். ஏன்னா ஃப்ரெஷ் க்ரீமை ஹீட் பண்ணோம் அப்படின்னா அதோட விளைவுகள் நமக்கு ரொம்ப மோசமாக இருக்கும். அதை எதுவுமே பண்ண முடியாது, அப்படியே திரிஞ்சிடும். பட் ஃப்ரெஷ் க்ரீமில் ஏதாவது ஹீட் பண்ணி பண்ணுற ரெசிபிஸ் இருக்கா? இல்லை பண்ணக்கூடாது. குக் பண்ணவே கூடாது. வந்து நம்ம சூப்புக்கு மெயினாக நிறைய க்ரீம் யூஸ். மஷ்ரூம் நல்லா பாயில் ஆயிடுச்சு. கார்லிக்கும் நல்லா, பூண்டும் நல்லா பாயில் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து வச்சுட்டு 10 மினிட்ஸ் நல்லா ஆறணுன்னு மிக்சியில் போட்டு கூடவே ஃப்ரெஷ் க்ரீமும் போட்டு அரைச்சி.
ஓகே. இந்த கேப்ல வேற ஏதாவது வேலைகள் இருக்கா மேம்? பாலை நல்லா ஏற்கனவே காய்ச்சி இருக்கு, இன்னும் கொஞ்சம் பாயில் ஆகணும். பாயில் ஆன பிறகு நம்ம அதை அரைச்சி மிக்ஸ் பண்ணி. ஓகே. ஸோ இதை அரைக்கிறது என்ன நம்ம சொல்லிட்டோம். இப்போ பாலுக்கான வேலைகளை பார்த்துருவோம். இப்போ பால் ஆல்ரெடி நம்ம வந்து சூடு பண்ணி வச்சிருக்கோம், பட் நல்லா கொதிக்கணுன்றதுனால கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி அந்த பக்கம் இருக்கு பாருங்க மேம். கொஞ்சமா வேணா தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே. சும்மா ஒரு 1/2 கிளாஸ் அப்படியே கொடுத்துருங்க. இந்த ஃபைன். ஓகே. இப்போ இது நல்லா பாயில் ஆகட்டும். ஓகே. ஸோ சுண்ட காயணும், அந்த அளவுக்கு காயணுமா மேம்? கொஞ்சம் நல்லா கொதி வந்த பிறகு. ஃபைன். ஸோ இன்னைக்கு நம்ம எடுத்துக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா மஷ்ரூம் க்ரீமி சூப். பட் சாதாரணமாக மஷ்ரூம் சூப் அப்படின்னு நம்ம ஆர்டர் பண்ணுறதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்கா மேம்? நிறைய டிஃப்ரென்ஸ். இதில் வந்து அவங்க க்ரீமில் செய்ய மாட்டாங்க, பாயில் வேக இதே மாதிரி பண்ணிட்டு கொஞ்சம் லைட்டாக கார்ன்ஃப்ளவர் போட்டுட்டு சால்ட்டு பெப்பர் போட்டுருவாங்க. ஓகே. இதே சேம், ஆனால் கார்ன்ஃப்ளவர் மாவு, ஏன்னா அந்த திக்னஸ்க்காக அதை இது யூஸ் பண்ணுவோம். ஓகே ஃபைன். இல்லைன்னா அது தண்ணியாக இருக்கும், அரைச்ச விழுது தண்ணியாக இருக்கும். ஃபைன். ரெண்டாவது இதில் நம்ம பண்ணும் பொழுது அந்த மஷ்ரூம் எதுவும் தெரியாது, பசங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஃபைன். ஸோ பெப்பர் அண்ட் பெப்பர் இல்லாமல் சால்ட் இல்லாமல் நமக்கு எந்த சூப்பும் கிடையாது. அது நம்ம வந்து நம்ம எத்துக்கு, அதாவது நமக்கு என்னென்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம போட்டுக்கலாம். பட் செய்கிற விதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு நார்மல் மஷ்ரூம் சூப் இல்லை, இதில் மில்க் போடுறோம், மில்க்கை தாண்டி வந்து ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணுறோம். அப்படிங்கும்போது மஷ்ரூம் அண்ட் மில்கோட அந்த ஃப்ளேவர் இதில் இருக்கும் இல்லை மேம்? ஓகே. ஆனால் சுட சுட சாப்பிடும்போது அந்த மில்க் ஒரு பக்கம். ஃபைன். ஓகே. ஒரு ரிச் இது. ஓகே. அண்ட் கூடிய சீக்கிரமே செய்யக்கூடிய ஒரு விஷயம்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ எடுத்துட்டோம் பார்த்தீங்க அப்படின்னா இது ரெடி ஆயிடுச்சு, பால் கண்டிப்பாக நம்ம வீட்டில் இருக்கோம். ஸோ அது வீட்டில் இருக்கிற ஒரு விஷயம் தான். அப்படி சூடு பண்ணோம் அப்படின்னா ஆறின ஒன்று அரைச்சோன்னா வேலை முடிஞ்சிருச்சு. ஓகே. ஸோ இப்போ இது ஆறினா தான் அரைக்க முடியும். இன்னும் நல்லா சூடாக இருக்கு. ஸோ அதுக்குள்ள பால் நமக்கு ஒரு அளவுக்கு கொதிச்சு. ஸோ மிக்ஸ்டு வெஜிடபிள் சூப்பும் இதே மாதிரி தானா மேம்? அது எப்படி செய்முறை? ஏன்னா ஒவ்வொரு காய்கறி ஒவ்வொரு வந்து நம்ம நல்லா வேக வச்சு பூண்டு கொஞ்சம் இஞ்சி அதிலேயே போட்டு நல்லா வேக வச்சோன்னு வச்சுக்கோங்க. எல்லா வெஜிடபிள்ஸும் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா குக்கரில் தண்ணி ஊற்றி குக்கரில் வேக வச்சுட்டு லாஸ்ட்டாக மிக்சியில் அடிச்சுட்டு ஃபில்டர் பண்ணிட்டோம்னா மேலே சால்ட் அண்ட் பெப்பர். ஓகே ஃபைன். நான் என்ன கேட்க வந்தேன்னா ஒவ்வொரு காய்கறி ஒரு மாதிரி டைம்ல வேகுமே அப்படின்னு மேம் சொல்லிட்டாங்க. குக்கர்ல போட்டோம் அப்படின்னா எந்த காய்கறியா இருந்தா என்ன வெந்து கிடைச்சிடும், ஒரு 3-4 விசில் வச்சோம்னா போதும். ஃபைன். ஆனா என்ன மிக்ஸ்ட் வெஜிடபிள் சூப்ல ஒரே ஒரு குறை அப்படின்னா இப்ப இதுல இருக்கிற நன்மைகளை அப்படியே நம்ம அரைச்சி எடுத்து சாப்பிட்டுருவோம். பட் அதுல வந்து என்னன்னா ஃபில்டர் பண்ணிடுவோம். ஃபில்டர் பண்ணாதான் வந்து அந்த எல்லா இது இப்போ பீன்ஸ்ல எல்லாம் ஒரு நார்மலா இருக்கும், அதெல்லாம் வந்து இதுவா இருக்காது. அதனால இதை வந்து ஃபில்டர் பண்ணிட்டோம்னா நம்ம அப்படியே டைரக்டா சூப் சும்மா அந்த ஃப்ளேவர் மட்டும்தான் இருக்குங்கிற மாதிரி சொல்லலாம். அதை அரைச்சி போட முடியாது, கொஞ்சம் அரைச்சி போடலாம். பட் மேம் சொல்ற மாதிரி பீன்ஸ்லலாம் அதெல்லாம் இருந்துச்சுன்னா நமக்கு மறுபடியும் வடிகட்டணும், மறுபடியும் டென்ஷன். பட் குழந்தைங்களுக்கு கொடுக்கறது ரொம்ப ரொம்ப அட்வைசபிள் மிக்ஸ் வெஜிடபிள். ஏன்னா வெஜிடபிள்ஸ் எந்த குழந்தைங்களும் சாப்பிட மாட்டேன்றாங்க அப்படின்னா நீங்கள் அதை செய்யலாம். டெய்லி ஒரு சின்ன கப்பில் நீங்கள் அதை ஒரு ஃபார்முலா மாதிரி வந்து அவங்களுக்கு வச்சு இதை இந்த டைமில் குடிச்சு தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஸ்கெடியூல் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப நல்லது. ஓகே. ஸோ இப்போது லைட்டாக டச் பண்ணி பார்க்கலாம். அதான் ஆறிட்டுருக்கும் லைட்டாக. ஓகே. டச் பண்ணுற அளவுக்கு ஆறிடுச்சு, இருந்தாலும் செக் பண்ணி ஆறிடுச்சு மேம். இப்போது மேம் மில்கை பார்த்துக்கிட்டோம். நான் என்ன பண்ண போகிறேன்னா இதுலேருந்து எடுத்து அரைக்கிற வேலையை மட்டும் பார்க்க போகிறேன். ஓகே. சரி நிறுத்திடலாமா? தனியாக ஊற்றிடு. ஓகே. ஸோ நல்லா க்ரீமி சூப்புக்கு என்ன எவ்வளோ தூரம் மஷ்ரூம் ஆனால் ஃபுல்லாக அடங்கிடுச்சு மேம். நான் கூட ஒரு போர்ஷன் தான் இருக்கும்னு நினச்சேன். ஸோ இதை அரைச்சிட்டோம் அப்படின்னா சூப்பராக கிடச்சிடும் நமக்கு. மேம் அரைச்சிடலாமா? ஃப்ரெஷ் க்ரீம். ஃப்ரெஷ் க்ரீம் போடணுமா? ஓகே. எவ்வளோ தேவை? ஃப்ரெஷ் க்ரீம் நம்ம ஒரு 1.5 போட்டுக்கலாம். ஓகே. இதான் நல்லா சாஃப்டாக அரைக்கணும். ஓகே.
அரைஞ்சிருக்கு, பட் தேவையான அளவுக்கு அரைஞ்சிருக்கா? இன்னும் இல்லை, இன்னும் அரையணுமா? சாஃப்ட் ஆகும். ஓகே, இன்னும் கொஞ்சம் 2 times பல்ஸ். ஓகே. மிக்ஸ் பண்ணிட்டு ஃபுல்லா குவான்டிட்டி போட்டிருக்கோமா, அது தெறிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதனால கொஞ்சம் சாஃப்டா இருக்கு. இன்னும் கொஞ்சம் அரைக்கலாமா? ஓகே. போதுமா? ஓகே, எஸ். ரொம்ப க்ரீமியான ஒரு போதும் இல்லைம்மா? ஸோ இவ்வளோ அரைச்சா போதும் அப்படின்ட்டு இருக்காங்க. இதை இப்போ எடுத்துடலாம். ஓகே மேம், இப்போ அரைக்க வேண்டியதை அரைச்சாச்சு. அவ்வளோதான். இப்போ வந்து அந்த மில்க் நமக்கு தேவையான அளவுக்கு ரெடி ஆயிடுச்சுன்னா அடுத்து என்ன பண்ணுறது? இதை எடுத்து அப்படியே இதில் ஊற்றிடும். ஓ, அதில் போட்டுடலாமா? போட்டுமா மேம்? போடுங்க. இது ஓரளவுக்கு போரிங் கன்சிஸ்டன்சில தான் இருக்கு, அதனால அப்படியே போட்டு. ஆமா மேம், கரெக்டாக இருக்குமா அளவு? எல்லாமே போட்டுடலாங்களா? ஓ, ஓகே. கொஞ்சம் மிக்சியில் அந்த மூடியில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி. ஓகே. ஓகே, இது கொஞ்சம் நேரம் பாயில் ஆகிடும். இது ஊற்றிருக்கோம்ல, அதனால கொஞ்சம் பாயில். ஓகே. ஸோ மஷ்ரூம் சூப் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னா டேஸ்ட் பண்ணுறதுக்கு யாருக்கு தான் பிடிக்காது? நம்ம இப்போ பாயில் ஆயிடுச்சு. ஓ, போதும். சால்ட்டு, பெப்பர் போட்டுக்கலாம். எடுத்துக்கலாமா? ஓகே. பெப்பர் போட்டுக்கலாமா? ஸோ எனக்கு இந்த மில்க் காம்பினேஷனில் பெப்பர் போடுற விஷயங்கள் ரொம்ப பிடிக்கும். நான் இந்த ஒயிட் பாஸ்தாக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் மில்கோட பெப்பர் சேர்ப்பாங்க. கிட்டத்தட்ட இதே தான், கார்லிக் சேர்ப்போம் அண்ட் அதர் விஷயங்கள்லாம் இருக்குது. அப்படிங்கிறதுனால மில்க் அண்ட் இந்த ஒரு காம்பினேஷன் இருக்குல்ல, அது வந்து ரொம்ப டெம்ப்டாக, அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப டெம்ப் பண்ணுற ஒரு ஃப்ளேவர். அதை கரெக்டாக குக் பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். ஓகே. மில்க் நல்லா, இப்போ அந்த மில்கோட பச்சை வாசனை போகணும், அது முக்கியமாக. ஏன்னா நம்ம மில்கில் வந்து எதையுமே சேர்க்க மாட்டோம். காஃபி பவுடர்லாம் நல்லா பாயில் பண்ணதுக்கப்புறமா தான் காஃபியை போடுவோம். அப்படிங்கும்போது எங்கேயாவது சின்ன மில்கில் அது நல்லா காயாமல் இருந்துச்சு, அதனால தான் மேடம் பார்த்தீங்கன்னா 2 வாட்டி அதை காய வச்சுருக்கோம், நல்லா பாயில் பண்ண வச்சுருக்கோம். ஏன்னா பச்சை வாசனையில் இதை சேர்க்கும் போது பால் கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லை திரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஃப்ளேவரில் ப்ராப்ளம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதெல்லாம் இல்லாமல் இப்போ கரெக்டாக அந்த க்ரீமி சூப் என்ன ஒரு ஃப்ளேவரில் இருக்குமோ அது இருக்கு. இப்போ எடுத்துடலாமா மேம்? எடுத்துடலாம். ஆஃப் பண்ணிடலாமா? அதுக்கு முன்னாடி ஆஃப் பண்ணிடலாம். ஓகே. நல்ல ஒரு வாசனை, ஃப்ளேவர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் எப்பயாவது நம்ம கேட்போம், முடிஞ்சிட்டிங்களா, கார்னிஷ் பண்ணணுமான்னு. இல்லை, கார்னிஷ் எல்லாம் பண்ண வேணாம், ஒன்றுமே அவசியம் இல்லை. பட் அவங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி, காரத்துக்கு ஏற்ற மாதிரி பெப்பரோ சால்ட்டோ கூடவோ கம்மியோ போட்டுக்கலாம், அது உங்கள் இஷ்டம் தான். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எப்படி செஞ்சோம் அப்படிங்கிற செய்முறையை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் டேஸ்ட் பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் சூப்பை ஆற வச்சிடுறேன். ஸோ இது ஆறுற கேப்பில் என்ன பண்ணலாம் அப்படின்னா,
இந்த மஷ்ரூம் க்ரீமி சூப்பை எப்படி செஞ்சோம் அப்படிங்கிற செய்முறையை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வெண்ணெய் போட்டோம். வெண்ணெய் நல்லா வந்து கடாயில் சூடாகி மெல்ட் ஆனதுக்கப்புறம் அதில் தேவையான அளவுக்கு பூண்டு போட்டோம். பூண்டு நல்லா வந்து வதங்கிட்ட அப்புறம் அதில் 1/2 கட் பண்ணி வச்சுருந்தா மஷ்ரூமை போட்டோம். ஸோ மஷ்ரூமை போட்டு இந்த பூண்டு மஷ்ரூம் அண்ட் வெண்ணெய் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் தனியாக எடுத்து வச்சுக்கிறோம். ஏன்னா இது ஆறுனதுக்கப்புறம் அரைக்க போகிறோம். ஸோ அரைக்கிறதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆல்ரெடி பாயில் பண்ண மில்க் எடுத்து வச்சுருந்தோம்ல, அந்த மில்கை தேவையான அளவுக்கு இன்னும் கொஞ்சம் பாயில் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அது நடக்கிறதுக்குள்ளே இங்கே இந்த மஷ்ரூம் அதுக்கப்புறம் கார்லிக் வெண்ணெய் இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு ஆறிடும். ஸோ ஆறுனதை எடுத்து ஜாரில் போட்டு நம்ம அரைக்கிறதுக்கு முன்னாடி அது கூட வந்து 1.5 ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீமை ஆட் பண்ணி அரைச்சோன்னா நல்லா ஸ்மூத்தான ஒரு கன்சிஸ்டன்சி கிடைக்கும். ஸோ நாங்கள் எந்த அளவுக்கு அரைச்சி எடுத்தோம் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்க. ஸோ அரைச்சி எடுத்ததை அப்படியே இங்கே பால் காஞ்சிட்டு இருக்கும்ல, அங்கே ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் நம்ம விடாமல் ஸ்டர் பண்ணிவிட்டு ஒரு திக் கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு தேவையான அளவுக்கு பெப்பரை போட்டு இறக்கிடணும். ஸோ இதுதான் வந்து மஷ்ரூம் க்ரீமி சூப். இதில் நாங்கள் என்ன பண்ணிட்டோம் ஒரு தப்பு அப்படின்னா எல்லா மஷ்ரூமையும் போட்டு அரைச்சிட்டோம். ஒரு 2-3 பீஸ் மஷ்ரூம் எடுத்து வச்சிருந்தோம் அப்படின்னா இன்னும் ப்ரெசன்டேஷனுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்திருக்கும். ஸோ நீங்கள் உங்கள் வீட்டில் ப்ரெசன்டேஷனும் நல்லா பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதையும் பண்ணுங்கள். பட் ப்ரெசன்டேஷன்லாம் முக்கியம் இல்லை, அதெல்லாம் செகண்டரி தான். பேர் வச்சோம் அப்படின்னா அந்த ரெசிபி நல்லா இருக்கா அதுதான் முக்கியம். ஸோ அதை நம்ம இப்போ அழகாக பண்ணியிருக்கோம். டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். இப்படியே டேஸ்ட் பண்ணிடுறேன் மேம். ஓகே, ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது. எவ்ரி பைட் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மஷ்ரூமும் நம்ம அரைச்சி போட்டதால் அந்த மில்கில் சேர்ந்து இப்போ ஒரு பாயசம் பண்ணுறோம் அப்படின்னா அந்த கன்சிஸ்டன்சி அந்த பாயசத்தோட ஃப்ளேவர் எல்லாத்தையுமே இருக்கணும் அந்த சக்கரை. அது மாதிரி வந்து இந்த மில்க் முழுக்க நம்ம அரைச்சி போட்ட இந்த மஷ்ரூம் அதுக்கப்புறம் அந்த க்ரீம் இது எல்லாமே இருக்குது. அண்ட் மேம் வந்து மீதமாக வந்து அந்த பெப்பர் தூளி இருக்காங்க. நான் கொஞ்சம் காரமாக சாப்பிடுவேங்கிறதுனால இன்னும் கொஞ்சம் பெப்பர் போட்டு இதை சாப்பிட்டோம் அப்படின்னா வேற லெவல், ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ இன்னைக்கு மஷ்ரூம் க்ரீமி சூப்போட நாங்கள் கிளம்பிக்கிறோம். ரொம்ப அருமையாக ஒரு விஷயம் இன்னைக்கு பண்ணியிருக்கோம். என்ன அப்படின்னா சூப்பில் என்ன பெட்டர் அப்படின்னா முக்கியமாக ஒரு ஷோவில் சூப் பண்ணுறது, இதை வந்து மக்களுக்கு கொடுக்கறது. ஏன்னா அதிகமாக இன்ஸ்டண்ட்டாக சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். அண்ட் சூப்பை வாங்கி குடிக்கலாம், ஆர்டர் பண்ணி குடிக்கலாம், பேக்கெட்டில் குடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இன்றைக்கி 90% ஆஃப் மைண்ட் செட் இருக்குது. பட் சூப்பை அப்படி குடிக்கக்கூடாது. அப்படி குடிக்கிறதுல எந்த நன்மையும் கிடையாது. நீங்களே செஞ்சு அதில் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் போட்டிருக்கீங்கன்னு அதை பண்ணி இந்த மாதிரி குடிக்கிறது தான் பெஸ்ட்டு. ஸோ அதை இன்றைக்கி மேம் வந்து இன்னொரு வாட்டி நமக்கு ஞாபகப்படுத்தியிருக்காங்க. சூப்பராக இருக்குது. ஸோ உங்கள் வீட்லேயும் இது வரைக்கும் வந்து நீங்கள் சூப் பேக்கெட்ஸை வாங்கி குடிச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா ப்ளீஸ் ஸ்டாப் அண்ட் நீங்களே குக் பண்ணி உங்கள் பசங்களுக்கு உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கொடுத்து பாருங்கள். அது இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். ஓகே.